சென்னையில் ஹவாலா பணம் 9 லட்சத்தை வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடிய கொள்ளையனை பொதுமக்கள் மடக்கி பிடித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? தற்போது கொள்ளையன் மீது என்ன நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த சையது முகமது என்பவர் நேற்று அவரது நண்பரிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் அவாலா பணத்தை வாங்கி கொண்டு அவர் அபிராமபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில பணத்தை செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது ஏடிஎம்ல 40,000 ரூபாய் பணத்தை செலுத்திவிட்டு அதன் பின்னர் இருசக்கர வாகனத்துல அவர் மற்றொரு வங்கிக்கு செல்லும் போது அப்போது அங்கு வந்த 2 பேர் கொண்ட ஒரு நபர்கள் அதுல ஒருத்தர் இறங்கி அறிவாளை காட்டி சையது முகமதை மிரட்டி அவரது கையில் இருந்த 9 லட்சம் ரூபாயை பணத்தை பறித்து விட்டு அவர் தப்பி சென்றிருக்கிறார். உடனடியாக அந்த சையது முகமது என்பவர் கூச்சலிட்டதால அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒருவரை மடக்கி பிடிப்பதற்காக அவரை துரத்தி இருக்கிறார்கள். அப்போது அந்த நபர் சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேலாக அவரை துரத்தப்பட்ட நிலையில அவர் அதன் பின்னர் அந்த சையது முகமது அது மட்டுமின்றி ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் அவரை மடக்கி பிடித்தார். அந்த மடக்கி பிடிக்கப்பட்ட நபரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அந்த நபர் பாண்டியராஜன் என்பதும் தெரிய வந்திருக்குது. இவர் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவருடன் வந்த நபர் மாறன் என்பதும் தெரிய வந்திருக்குது. குறிப்பாக இந்த நபர் அந்த நபரை துரத்திய போது அறிவாளை எடுத்து ஒருவரோட வீட்டுக்கு போட்டுவிட்டு அதன் பின்னர் அந்த பணப்பையுடன் மட்டுமே ஒரு 2 தெருவுக்கும் மேலாக சுற்றி இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஆட்டோவிலும் ஏறி தப்பி சென்ற போது ஆட்டோவில் சந்தேகத்திற்கு இடமான முறையில கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லணும் என்று கூறியதால அந்த ஆட்டோ ஓட்டுநரும் சந்தேகம் அடைந்து இந்த நபரை பிடித்திருக்கிறார். மற்றொரு நபரை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி இருக்கிறார்கள்.